சார், நான் பாபு பேசுகிறேங்க. நான் டே பை டே டெய்லி இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ் கொடுத்துட்ருக்குறேங்க. நான் கொடுக்குற மார்க்கெட் கால்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 மடங்கு லாபங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு 2 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு அந்த மாதிரி லாபம் கிடைக்குங்க. இன்றைக்கி நான் டே பை டே நான் வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாருமே என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து டெய்லி மார்க்கெட் கால்ஸு யூஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்குறாங்க. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிவிட்டு லாஸ் பண்ணவங்க எல்லாருமே இப்போ நல்ல முறையில் ரெக்கவரி பண்ணிகிட்ருக்குறாங்க. புதுசாக வந்தவங்க ஏற்கனவே என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்ருக்குறாங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் அதை கொடுக்குறேன். பாருங்கள் நீங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 25,300 கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ட்ரேட் கொடுத்தாங்க 9:23க்கு. அது ஜஸ்ட் எக்ஸிட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு 5-6 நிமிஷத்தில் நான் எக்ஸிட் பண்ண சொல்லிவிட்டு ஜஸ்ட் மினிமம் ப்ராஃபிட் அதில் ஒரு 10-12 பாயிண்ட் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 81,800 புட் ஆப்ஷன் 130 to 140க்கு நான் பை பண்ண சொன்னேன். பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும். 130 to 140. ஸ்டாப் லாஸ் பாருங்கள் 120 தான் கொடுத்தாங்க. நான் டார்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் 330, செகண்ட் டார்கெட் 415, தேர்டு டார்கெட் 490 கொடுத்தாங்க. நான் இண்டெக்ஸு புட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அதே மாதிரி நிஃப்டி 24,950 புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 42 to 46க்கு கொடுத்தாங்க. நான் ஸ்டாப் லாஸ் 40 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். டார்கெட் 64, 82, 96 கொடுத்தாங்க. இந்த ரெண்டுமே நிஃப்டி இண்டெக்ஸும் சரி, புட் ஆப்ஷன், சென்செக்ஸ் புட் ஆப்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுங்க. பார்த்துக்குங்க. இது வந்து நான் எப்படி மார்க்கெட் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். இது வந்து நான் மார்க்கெட்டை வந்து டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து எப்போயுமே டெக்னிக்கலாக தான் ஃபாலோ பண்ணி வேலை செய்யும். அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அதை எப்போயுமே மார்க்கெட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்குது. நம்ம மைண்ட் செட்டப்பில் வந்து மார்க்கெட்டுக்கு மேலே போகுமா கீழே போகாமல் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது கிடையாது. மார்க்கெட் என்ன சொல்லுதோ, அந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ, டெக்னிக்கல் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆன 9:15 to 9:25க்குள்ளே நான் வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். 25,900க்கு மேலே மார்க்கெட் போகாதுன்ட்டு அந்த இடத்துல நான் நிஃப்டி புட் ஆப்ஷன் நான் கொடுத்தேன். அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 81,840க்கு மேலே போகாது அப்படிங்கிறது இண்டிகேட்டருங்க காமிச்சு கொடுத்துருச்சு. இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் ரொம்ப லேசாவோ சாதாரணமாகவோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிற வேர்ல்டு வைடாக நான் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இண்டிகேட்டருங்க. இது மல்டி பர்பஸில் இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்குற இண்டிகேட்டர் தான் இது. இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து மார்க்கெட் கால்ஸ் கொடுத்துட்ருக்குறேங்க. பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த சார்ட்டில் பாருங்கள், நான் கொடுக்கும்போது நிஃப்டி வந்து நான் அந்த 9:25 நான் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டிங்க. நிஃப்டி நான் எங்கே கொடுத்தேன், 42 to 46 கொடுத்தேங்க. சென்செக்ஸ் கால் பாருங்கள் 130 to 140க்கு நான் பை பண்ண கொடுத்துட்டேன். ரெண்டுமே உங்களுக்கு நான் பை ப்ரைஸுக்கு மேலே தான் இருக்குது. பார்த்துக்குங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில். இது வந்து நான் மார்க்கெட்டை மேனுவலாகவும் நான் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுப்பேங்க. நான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய வீடியோவுக்கு நேற்றே நான் சொல்லி கொடுத்துட்டேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 25,025ங்கிறது குரூசியல் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுமா ரிஜெக்ட் பண்ணுமாங்கிற பொறுத்து தான் மார்க்கெட்டு நாளைக்கு ரிவர்சல் ஆக போகுதா அல்லது கீழே டவுனில் பிரேக் அவுட் ஆக போகுதாங்கிற விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அது இந்த வீடியோங்க. சென்செக்ஸ் பாருங்கள் 81,800 புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு டார்கெட் 333ங்கிறது டார்கெட் ஹிட் ஆச்சு. 11:58க்கு ஹிட் ஆச்சு. அப்போ உங்களுக்கு யாரெல்லாம், அதாவது நான் கொடுக்குற டார்கெட்டு எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபைனல் டார்கெட் வரைக்கும் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இண்டிகேட்ரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க அத்தனை பேருமே கண்டிப்பாக இந்த டெக்னிக்கலை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் டார்கெட்டுக்கு நிச்சயமாக இருப்பாங்க. நான் அதனால தான் இடையில மார்க்கெட் அப்டேட்டு நான் கொடுக்குறது. வெயிட் பண்ணுங்கள், ஹோல்டு பண்ணுங்கள், டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறது. நான்
நான் நான் எங்கே டார்கெட்டெல்லாம் ஹிட் ஆகுதோ கொடுத்த டார்கெட்டோ அதையெல்லாம் நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு டார்கெட் 333 ஹிட் ஆச்சு. அப்போ 130லேருந்து 330 போனாலே உங்களுக்கு 2 மடங்கு லாபம் 3 மடங்கு லாபம் ஆகி போயிடுச்சுங்க. அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ரீச் ஆகலை. 24,950 புட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டார்கெட்டு 64க்கு வந்துருச்சு. 54 வாங்கினது 64 வந்துருச்சுங்க. அது ஹிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள், நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிஃப்டி சென்செக்ஸ் அளவுக்கு நிஃப்டி வேலை செஞ்சுருக்காது இன்றைக்கி. சென்செக்ஸ் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரிங்கிறனால உங்களுக்கு ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுருக்குது. எக்ஸ்பிரின்னு 0வாகவும் இருக்கும், அதுவும் இருக்குங்க. நம்ம எந்த கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுக்கிறத எடுத்து தான் நம்ம இது பண்ணணும். இது ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இதில் இதான் டெக்னிக்கல் பார்த்துக்குங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது கிடையாது. மார்க்கெட் எந்த லெவலுக்கு மூவிங் ஆவரேஜ் கீழே வரும், அப்போ அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது கீழே மார்க்கெட்டுக்கு. இப்போ மார்க்கெட் டவுன் சைடு வருதுன்னா சப்போர்ட் லெவல் 1, சப்போர்ட் லெவல் 2, சப்போர்ட் லெவல் 3ன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற புட் ஆப்ஷன் சரிங்க, R1 ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3ன்னு இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த புட் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ட் 3 வரைக்கும் வந்துச்சுங்க. சென்செக்ஸ் புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 4th அப்டேட்டு நான் 4th டார்கெட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. அதே மாதிரி சென்செக்ஸு நிஃப்டி பார்த்தீங்கன்னா S3ங்கிற லெவலுக்கு கீழே டவுன் சைடு வந்துருச்சுங்க. அதை காட்டுறோம் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 499 கொடுத்தா நான் ஃபைனல் டார்கெட் ஹிட் ஆகிற வரையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துட்டேங்க. வாங்கின இடம் பாருங்கள் 130, வித்த இடம் பாருங்கள் 499. 490 டார்கெட் ஹிட் ஆச்சு. சென்செக்ஸு ஹிட் ஆயிடுச்சு. 1:4 4 மடங்கு லாபம் ஹிட்டுங்க. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள், நிஃப்டி ஹை எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நான் கொடுத்த ஹை வந்து பார்த்திங்கன்னா 99 கொடுத்துருந்தேன். மேட் ஹை பார்த்திங்கன்னா நிஃப்டி உங்களுக்கு 99க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் மேட் ஹை உங்களுக்கு 96 கொடுத்தேன். 94 நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 96. இது ஃபைனல் டார்கெட் ஹிட்டு. அதே மாதிரி சென்செக்ஸும் ஃபைனல் டார்கெட் ஹிட்டு 499க்கு மேலே 640 போயிருக்குங்க. இன்றைக்கி ஹை பார்த்துக்குங்க 640. சென்செக்ஸோட ஹை பாருங்கள் 96. நான் நீங்கள் கர்சர் தள்ளி வச்சனால எங்களுக்கு 90 காட்டுது. 94க்கு போயிடுச்சுங்க. நிஃப்டியும் ஃபைனல் டார்கெட்டு ஹிட் ஆகி போயிடுச்சுங்க. இது பார்த்துக்கங்க சார். இன்றைக்கி மட்டும் 1:5 டார்கெட்டு ஹிட் ஆகிருக்குங்க. யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே ஷேர் மார்க்கெட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறவங்களுக்கும் சரிங்க, அல்லது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, என்னோடய மார்க்கெட் கால்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து டெக்னிக்கலாக தான் நான் கொடுக்கறது. பிளைண்டு கால்ஸ் கிடைக்காதுங்க. ஏற்கனவே மார்க்கெட் எங்கே நான் லோ ப்ரைஸை கால்குலேட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறனோ அந்த லோ ப்ரைஸ் தான் உங்களுக்கு. அது 90 இருந்தாலும் அது லோ ப்ரைஸாக இருக்கும், 30 இருந்தாலும் லோ ப்ரைஸாக தான், அதுதான் லோ ப்ரைஸுங்க. இப்படி தான் நான் கால்குலேட் பண்ணி கொடுக்குறேங்க. நான் விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் நான் பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 வாங்குறேங்க. நான் கொடுக்குற கால்ஸுக்கு ஒரு கால் 2 கால் அல்லது மிஞ்சி போனால் 3 கால்ஸ் அவ்வளோதான் கொடுப்பாங்க. நான் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்குறேங்க. எனக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு டைமிங் இல்லை, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி கொடுப்பேங்க. அதுக்கு வந்து 50-50 ப்ராஃபிட் ஷேரிங், வீக்லி ஒன்ஸ் எவ்ரி ஃப்ரைடே ப்ராஃபிட் ஷேரிங் கொடுத்தா போதுங்க சார். விருப்பம் உள்ளவங்க கால் பண்ணுங்கள் சார். நன்றி சார்.